السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளையிலிருந்து நாம் ரமலானுடைய கடைசி 10 நுழைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய கடைசி 10 நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது அம்சம், ரமலானுடைய கடைசி 10 நாம் கட்டாயமாக நம்மை தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்கள். கடைசி 10 நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்க வேண்டிய அம்சம் ஒன்று என்ன? முதலாவது அம்சம், எதெல்லாம் அல்லாஹ் தஆலா மீது கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளில் மிக சரியாகவும் உறுதியாகவும் நம்ம இருக்கணும். குறிப்பாக ஃபர்ல் 5 ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய அந்த நோன்பு அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிறார், அந்த கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் நம் மீது இந்த ரமலானில் நமக்கு ஜக்காத்து கடமையாக இருந்ததுன்னு சொன்னான். ஜக்காத் என்பது ரமலானில் மட்டுமல்ல, அது எப்போ ஒரு வருடம் பூர்த்தியாக தான் அப்போ நம்ம கொடுக்கணும். ஒரு வாரம் நமக்கு ரமலானில் தான் பூர்த்தி ஆகுதுன்னா அந்த கடமையை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையையும் நாம் இந்த கடைசி 10 அந்த கடைசி தருவாயில் நினைச்சு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்போ இதெல்லாம் நம்ம அவசியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள். நம்முடைய இபாதத்துகள், கட்டாய தொழுகை, 5 வேளை தொழுகை, ரமலானுடைய கடமையான நோன்பு, ஜக்காத்து, அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது கடமையான அம்சங்களில் இரண்டாவது நாம் நம்மை தயார்படுத்துவது ரொம்ப முக்கியமான கடமையில் இரண்டாவது நான் சொன்னால், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம மீது தடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் அல்லாஹ் நம்ம மீது தடுத்திருக்கிறானோ அந்த காரியங்கள் சொல் ரீதியானதாக இருந்தாலும் சரி, செயல் ரீதியானவையாக இருந்தாலும் சரி, அவற்றை கட்டாயமாக அவற்றை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருவர் சாதாரணமான நேரத்தில் இந்த பாவங்களை செய்வதை காட்டிலும் ரமலானில் செய்கிறாருன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் பாதிப்பையும் அவர் ஏற்படுத்தும். ஏன்னா ரமலான் மாதம் என்பது ஒரு புனிதமிக்க ஒரு மாதம். அந்த மாதத்தில் கடைசி 10 என்பது மிக சிறப்பிற்குரிய ஒரு நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நேரம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு ஒருத்தன் அதில் பயனடைகள்னு சொன்னான். அந்த நேரத்துலேயும் அவன் ஹராமான காரியங்கள் ஈடுபடுறான்னு சொன்னான். போய் பித்தலாட்டம், புறம் பேசுறது, மற்றவங்களை நோவினை செய்கிறது அல்லது ஹராமான வழிகளை ஈடுபடுறது, இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த காரியங்களை அவசியமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று செய்ய வேண்டிய விஷயங்களை கட்டாயமாக செஞ்சிடணும். எதை அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 1903 நம்பர் ஹதீஸ். யார் ஒருவர் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் செயல்களையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதினாலோ தாகித்திருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்போ நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் இந்த மாற்றத்தை என்ன செய்யணும்? கட்டாயமாக ஏற்படணும். குறிப்பாக கடைசி 10 இது அவசியமான அம்சங்கள். செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். மார்க்கத்தை தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்கணும். அடுத்து நம்ம தயார்படுத்தக்கூடிய காரியங்கள் இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் முஸ்தஹபான அம்சம், விரும்பத்தக்க அம்சம், சுன்னத்தான அம்சம், ஆர்வமூட்டப்பட்ட அம்சம். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரமலானுடைய கடைசி 10 நாம் நுழையும் போது இந்த கடைசி 10 நாம் பயனுள்ளதாக மாற்றணும். எப்படி பாருங்கள், புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸுகள் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹித் ஃபீ கைரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த கடைசி 10 எந்த அளவுக்கு இபாதத்துகளில் ரசூலுல்லாஹ் முயற்சி கொள்வாங்கன்னா, எந்த அளவுக்கு இபாதத்துகளை ஈடுபடுவாங்கன்னா மற்ற நாட்களில் இந்த அளவுக்கு ஈடுபட மாட்டாங்க. ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக கடைசி 10 ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இபாதத்தில் பேணுதலாகவும் ஈடுபடுவாங்கன்னு சொன்னால் மற்ற எந்த நாளை காட்டிலும் இதில் அதிகப்படியாக ஈடுபடுவோம்.
அப்போ ரமலானுடைய கடைசி 10 நம்ம அடைய இருக்கிறோம். இதில் நாம் பயனுள்ளதாக மாற்றணும்னு சொன்னால் அதில் நாம் அதிகமாக இபாதத்தை ஈடுபட வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபட்டாங்களோ, கடமையான தொழுகை தொழுவது, அந்த கடமையான தொழுகைக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தான தொழுகைகள், பின்னாடி உள்ள சுன்னத்தான தொழுகைகள், மேற்கொள்ள நஃபீலான தொழுகைகள், லுஹா தொழுகை, இது மாதிரி தொழுகைகளை கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மார்க்கத்தில் என்னென்ன இபாதத்துகள் நமக்கு இருக்குதோ, மற்ற இபாதத்துகளில் உதாரணத்துக்கு பள்ளிக்குள்ள நுழையும், 2 ரக்காத் சுன்னத் தொழுகையில் உட்காருவோம். அதே மாதிரி மற்ற வேறு என்னென்ன காரியங்கள் இபாதத்துன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதில் அதிகப்படியாக ஈடுபட வேண்டும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் குறித்து வருது, இதா தஹரல் ஆஷா ஷத்தமே தரம். அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால், அதில் நுழைந்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய கீழாடைய ரசூலை இறுக்கமாக கட்டிக்கொள்வார். ரமலானுடைய இந்த கடைசி 10 வந்தால் கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்லா கடைசி 10 நாள் இபாதத்தில் தான் ஈடுபடுவாங்க, இல்லற வாழ்க்கையை ஈடுபட மாட்டாங்க, தாம்பத்திய வாழ்க்கையை ஈடுபட மாட்டாங்க. அதிலிருந்து விலகி 10 நாளும் இபாதத்தை தான் ஈடுபடுவாங்க. அப்போது இபாதத்துகள் அதிகமாக என்ன செய்யணும்? நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். 2வது அம்சம் பாருங்கள், இபாதத்துகளில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய இபாதத்து 2வது முக்கியமான இபாதத்து என்ன சொன்னால் கியாமுல் லைல். ரமலானுடைய கடைசி 10 கியாமுல் லைல் விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து வருது, இதா தஹரல் ஆஷா ஷத்தமே தரவு வாஹியா லைலவு. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 நுழைந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? தன்னுடைய கீழாடை இருக்க கட்டி கொள்வாங்க. அவங்களோட அந்த இரவை என்ன செய்வாங்க? விழித்திருப்பார்கள் வருது. இரவை உயிர்ப்புட்டுவார்கள் என்று வருது. இரவை உயிர்ப்பிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவில் ரசூலா தூங்காமல் இபாதத்துக்களை செய்வாங்க. இப்போ நாமளும் இந்த கடைசி 10 தூங்குகிற நேரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? மற்ற நேரங்களை அமைத்து கொண்டு இரவு நேரம் அந்த லலிலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டி நாம் நம்முடைய இபாதத்துகள் என்ன செய்யணும்? இரவில் அதிகமாக அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இபாதத்துகளில் மிக பிரதானமானது என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஹதீஸுகளில் வருது, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடி ஈமானோடவும் நன்மையை எதிர்பார்த்து நின்று கியாமல நிற்பாரோ, நின்று தொழுவாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆகவே இந்த இபாதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கியாம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையில், கியாமுல் லைலில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். நிறைய நேரம் நின்று தொழுறோம். மற்ற நேரத்தில் நம்மளால் ஒரு மணி நேரம் தொழுகிறோம், மற்ற ரமலானில் இதில் இன்னும் நேரத்தை அதிகமாகும். ஒரு 8 ரக்காத்தோட அதிகமாக தொழுவது என்ன மார்க்கத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம். எனவே இபாதத்துகள் அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? தொழுகையில் ஈடுபட வேண்டும். அடுத்து பாருங்கள், 3வது ஒரு அம்சம், எப்படி நம்ம தொழுகையில் ஈடுபடுறோம், பொதுவாக இபாதத்தில் ஈடுபடுறோம். 2வது கியாமுல் லைலில் ஈடுபடுவோம். அடுத்து 3வது நாம் ஈடுபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக நாம் இந்த கடைசி 10 குர்ஆனோடு நம்ம நெருக்கமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நிச்சயமாக நம்ம அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான் இறக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 10 எந்த நாள் அந்த லைலத்துல் கத்ர் வருதோ அந்த நாள் தான் இந்த குர்ஆனை நம்ம மீது என்ன செஞ்சிருக்கான்? அபிசாசம் மீது இறக்கணும். முதல் வானத்துக்கும் அது ஒரு முறையில் இறக்கப்பட்டது. 2வது ஒரு முறை என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா பேசிய பேச்சுக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு ரசூலாட்டை எத்தி வச்சது. அதுவும் ரமலானுடைய இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று தான் நடந்துச்சு. அப்போது குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுனால ஷஹ்ரு ரமதான் உந்திய ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகைய மாதம்? அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கணும். குர்ஆன் எப்போ இந்த ரமலானில் இறங்குச்சு? லைலத்துல் கத்ரோட இறங்குச்சு. எனவே அந்த மாதத்தினுடைய அந்த இரவை நம்ம அடையணும்னு சொன்னால் கடைசி 10 நாம் இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதில் ஒன்று தான் என்ன? குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். புகாரியில் 6வது நம்பர் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு என்ன செய்வாங்க? அவங்க இறங்குவாங்க. அந்த அது வரைக்கும் குர்ஆன் ஆரம்பத்தில் என்ன இறங்குச்சோ அதை ரசூலா ஓதி காட்டுவாங்க. ரசூலா எப்போ மரணிச்சாங்களோ அந்த வருடம் 2 வருடம் செஞ்சாங்க ரசூலா, அதை உங்களுக்கு ஓதி காட்டினாங்கன்றதை பார்க்கணும். எனவே குர்ஆனோடு ரமலானை நமக்கு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்க வேண்டும். இதற்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், ரசூலா சொல்கிறாங்க, அபுதாவுத் திர்மிதி போன்ற வரக்கூடிய ஹதீஸ், யார் ஒருவர் 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை ஓதுவாரோ அவர் குர்ஆனை விளங்கி கொள்ள மாட்டார். இந்த ஹதீஸை என்ன சொல்கிறாங்கன்னா, விளங்கி கொள்ள தான் மாட்டேன், மற்றபடி குர்ஆனை ஓதுறது தடை இல்லை, குர்ஆனை ஓதலாம் என்ன செய்கிறாங்க?
குறிப்பிட்ட சில காலங்கள், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்களில் இது மாதிரி இடங்கள்ல, இது மாதிரி சிறப்பான இரவுகளில் குர்ஆன் அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஓத வேண்டும் அப்படின்றத நாம் பார்க்குறோம். ஆகவே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் இதுவும் ஒரு முக்கியமான இபாதத்து அப்படின்றத பார்க்கணும். அடுத்து 4வது ஏத்திகாஃப். மஸ்ஜிதுகளில் ஜாமி எங்கே ஜும்மா நடக்கும் அது போன்ற மஸ்ஜிதுகளில் ஏத்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் என்ன செய்வாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يعتكف الأشهر الأواخر من رمضان حتى توفاه الله ثم اعتكف أزواجه من بعده. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. ரமலானுடைய கடைசி 10 நாளும் ஏத்திகாஃப் இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் இந்த ஏத்திகாஃப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏத்திகாஃப் இருப்பதன் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்யாரு, அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அடைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அமையும் அப்படின்றத பார்க்கலாம். ஆகவே குர்ஆனை ஓதுறது, அதே மாதிரி கியாமுல் நிற்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்குறானோ அவங்க இந்த ஏத்திகாஃப் இருப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய ஒரு முஸ்தஹபான விரும்பத்தக்க காரியங்களில் இதுவும் ஒன்று. என்ன, ரமலான் கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால் ரமலான் மாதம் வந்தாலே அதிகப்படியாக நம்ம நன்மையும் நன்கொடைகளையும் நிறைய சதக்காகளையும் தர்மங்களையும் வாரி வழங்கணும். ஏழை மக்களுக்கு மற்ற தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் பாருங்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸி பில் கைர். அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் அவர்கள் மக்களிலேயே பெரிய ஒரு கொடைவள்ளலாக இருந்தாங்க. வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான் இன யல்காவு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் மாதத்தில் சந்திக்கும் ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியாக என்ன செய்வாங்க, தான தர்மங்களை வழங்குவாங்க, கொடுப்பாங்க. அப்போ தான தர்மத்தையும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதங்களில் கொடுக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் இதுவும் மிக முக்கியமான ஒரு காணி. இது நீங்கள் ரமலான் மாதத்தை எடுத்துட்டாலே ரமலான் மாதம் நோன்பு, கியாம் அதாவது தொழுகை, அடுத்து 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஓதுறது, 4வது நிறைய சதக்காக்கள் தர்மங்களை செய்கிறது. இதில் தான் நம்மளுடைய ரமலானுடைய நன்மைகள் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஈடுபடுத்த கழிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் 6வது ஒரு காரியம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அல்லாட்ட துவாவையும் இஸ்திக்ஃபாரையும் செய்யணும். துவாவையும் இஸ்திக்ஃபாரையும் செய்யணும். துவானா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் லைலத்துல் கத்ர் இரவன்று என்ன துவா ஓதிட்டோம், என்ன துவா ஓதிட்டோம். திரும்பியில் வரக்கூடிய சையான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துவா ஓது, அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிற. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிற. துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிற. ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்தருள்வாயாக. பாவ மன்னிப்பை அதிகமாக என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய கடைசி 10 நாம் தேட வேண்டும். பாவ மன்னிப்பை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், தேட வேண்டும். அதில் ஒரு துவாரம் முக்கியமான ஒரு துவா. அதே மாதிரி பொதுவான முறை நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், இந்த துவாவை என்ன செய்யணும் அதிகமாக ரசூல் சாசம் தொட்டு வருது. ரமலான் இல்லை, பொதுவாகவே ஒரு நாளைக்கு 70 முறை, சில அறிவிப்புகளை 100 முறை ரசூலை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு வருது. அதிகப்படியாக இஸ்திக்ஃபார் செய்யும். குறிப்பாக ரமலான் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி 10 இது மாதிரி நன்மையான இபாதத்துகளை மனுஷன் அதிகமாக கழிக்க வேண்டும். குறிப்பாக வெறும் இதில் நாம மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாரையும் ஈடுபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் பார்க்குறோம், சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், வஹ்யா லைலஹு வஐகத அஹ்லஹு. ரசூலுல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 உயிர்ப்பிப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களையும் விழித்திருக்க செய்வாங்க. அவங்க மட்டும் இபாதத் செய்ய மாட்டாங்க, தன் குடும்பத்தாரையும் இபாதத் செய்ய வைப்பாங்க. ரமலானுடைய கடைசி 10 நம்ம அடைய இருப்பதினால இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அதிகப்படியாக நாமளும் ஈடுபட வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் இபாதத்தில் ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய இந்த கடைசி 10 நம்மளுடைய இபாதத்துகள் எப்படி கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இபாதத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் அந்த கியாமுல் நிற்போம். அதுக்கு அடுத்து பயான், அந்த பயானில் சிரிப்பொழி தான். அந்த பயான் என்ன, மக்களை வந்து சிரிப்பு காட்டிட்டு தேவையான விஷயங்கள் இல்லாமல் ஏதோ விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. ரமலான் மாதத்தில் என்ன தேவையோ அதை சொல்லணும். மக்களுக்கு வந்து அதிகப்படியாக இபாதத்துக்கு ஈடுபட வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பற்றி வருது, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க ஹதீஸ் கலை போன்ற விஷயங்களோடு ஈடுபட மாட்டாங்க. அதிகமாக கியாம்லையும் குர்ஆன் ஓதுறதுல இபாதத்தில் இதில் தான் ஈடுபடுவோம். ஆகவே இந்த பயான்லாம் தேவை தான் மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு. அதை ரொம்ப சுருக்கி கொண்டு அதிகப்படியாக இபாதத்துக்களை ஈடுபட வேண்டும்.
அதில் கவனம் எடுக்க வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் நிறைய இந்த இரவு நேரத்தில் சாப்பாடு கொடுக்கல அதிகமாக கவனம் செலுத்தணும். சாப்பாடு தேவை தான், நம்முடைய சகிர்கள் தேவை. அதில் என்ன செய்யணும், ரொம்ப அதுக்காக உட்காந்து பந்தியாக உட்காந்து தின்னுக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதாவது தொழுவ கியாமுல்லைல் 1 மணி நேரம் தான் இருக்கும், பந்தியை பார்த்தா 1.5 மணி நேரம் இருக்கும். இப்போ அல்லாஹ் வந்து கியாமுல்லைல் வந்து லைலத்துல் கதிர் 27 தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே தவிர திருட்டு நம்ம தூங்குறதுக்கான வந்து என்ன செய்யப்படலை, இந்த இரவுகள் தரப்படலை. எனவே அதனுடைய புனிதத்தையும் கண்ணியத்தையும் கருதி அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கதிர் எப்படிப்பட்ட இரவு, லைலத்துல் கதிர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கதிர் எப்படிப்பட்ட இரவுன்னா 1000 மாதங்களோட சிறந்தது. 1000 மாதங்களோட சிறந்ததுன்னா என்ன அர்த்தம், ஒருவர் லைலத்துல் கதிர் இரவை வந்து சரியாக அடைஞ்சிக்கிட்டாருன்னா 84 வருடம் 4 மாதம் இபாதத்து செய்ததுக்காக நன்மை அவர் கிடைச்சிடும். நம்மளுடைய ஆயில அல்லாஹ் வந்து இந்த உம்மத்துடைய ஆயில 60 வருஷம் தான் வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு 10 லைலத்துல் கதிர் கிடைச்சா எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எத்தனை லைலத்துல் கதிர் கிடைக்குது, அதை பிரயோஜனமாக நம்ம ஒரு 10 அடைஞ்சா கூட அல்லது ஒரு 2 அடைஞ்சா கூட நம்முடைய ஆயுள் மாதிரி 3 மடங்கு 2 மடங்கு நன்மை அதுக்கு நமக்கு இருக்குது. ஆகவே இந்த லைலத்துல் கதிரை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கவனமற்று மற்ற இது மாதிரி வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் ரொம்ப கவனமாக இருந்து என்ன செய்யணும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். ஆகவே இந்த லைலத்துல் கதிரை உலக தேவைகளில் என்ன அவசிய தேவை இருக்கோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற அதிகப்படியான நேரம் என்ன செய்யுங்க, இபாதத்துகளில் ஈடுபடுங்க. அதுவும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 இரவு நேரங்களில் தூக்கத்தை தூங்காமல் இருந்து விழித்திருக்கணும். விழித்திருந்து என்ன செய்யணும், முடிச்சுக்கிட்டு வீண் கதை பேசிட்டு இருக்கிறது இல்லை, வீணான கற்பனையான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறது இல்லை, இபாதத்தை செய்யும். இபாதத்தை செய்யாமல் பேசிட்டு இருக்காங்க, வீணான விஷயங்கள் ஈடுபடுறா, அதுக்கு தூங்குறதே சிறப்பு, தூங்குறதே நல்லது அதை விட. ஆகவே இபாதத்துக்களை ஈடுபடுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யறதுல கவனம் எடுக்க வேண்டும். ஆகவே ரமலானுடைய இந்த கடைசி 10 அதிகப்படியான இபாதத்தை என்ன செய்யணும், கழிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 சம்பந்தமாக லைலத்துல் கதிர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய பேர் என்ன வழங்கி வச்சிருக்கிறோம், லைலத்துல் கதிர் இரவு என்று சொன்னால் 27 கிழமை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 27 கிழமை வரும்போது அன்றைக்கெல்லாம் வந்து சீரியல் பல்ப்லாம் போட்டு லைலத்துல் கதிர் இரவே ஒன்று வருக என்று வரவேற்கிறோம்ன்ற மாதிரிலாம் மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அது மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு அந்த ஒரு நாள் மட்டும் இபாதத்தை செய்வாங்க. லைலத்துல் கதிர் இரவு வந்து வெறும் 27 கிழமை மட்டும் கிடையாது. லைலத்துல் கதிரை பற்றி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இதில் நமக்கு என்ன வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கணும். லைலத்துல் கதிர் சம்பந்தமாக 3 விதமான கேட்டகரியில் வந்து ஹதீஸுகள் வருது. லைலத்துல் கதிர் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி அடையணுன்றதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது 3 விதமான ஹதீஸுகளை பார்க்கும். ஒன்று என்ன, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைலத்துல் கதிர் இரவை ரமலானுடைய அந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுல தேடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 21, 23, 25, 27, 29 இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளை தேடணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். புகாரியில் 2014 நம்பர் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் ரமலானுடைய இந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்கன்னாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவு சில அறிவிப்புகள் எப்படி வருது, இது மாதிரி நிறைய ஹதீஸ்ல வருது, ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்கன்னு வருது. இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா 2வது விதமாக என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவை தேடுங்கன்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு பிரிக்காம பொதுவாக ரமலானுடைய கடைசி 10 நாளும் ஏத்திக்காக இந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொல்லலாம். அப்போ ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒற்றைப்படையும் வரும், இரட்டைப்படையும் வரும். 21 வரும், 22 வரும், 23 வரும், 24 வரும், 25 வரும், 26 வரும், 27 வரும், 28 வரும், 29 வரும், 30 வரும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பில் ஒற்றைப்படையில் தேடுங்கன்றாங்க, இன்னொரு அறிவிப்பு என்ன செய்கிறாங்க, கடைசி 10 நாளும் தேடுங்கன்றாங்க. பாருங்க, புகாரியில் 2020 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமலானுடைய கடைசி 10 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொன்னாங்கன்றதை பார்க்கணும். இது புகாரியில் 2020 நம்பர் ஹதீஸ். அதுக்கு அடுத்த ஹதீஸ் 2021 நம்பர் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான் லைலத்துல் கத்ரி ஃபி தாசிஅத்தின் தபகா ஃபி சாபியாத்தின் தபகா ஃபி ஹாமிசத்தின் தபகா. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க, ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். அடுத்து சொல்கிறாங்க, 9 இரவுகள் மீதம் இருக்கும்போது தேடுங்கள், 7 இரவுகள் மீதம் இருக்கும்போது லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள், 5 இரவுகள் மீதம் இருக்கும்போது லைலத்துல் கத்ரை தேடுங்கள். சரி, இப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 தேடுங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, 9 மீதம் இருக்கும்போது தேடுங்க.
மீதி 7 இருக்கும்போது நீங்கள் தேடுங்க, 5 மீதம் இருக்கும்போது தேடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 மீதம் இருக்கும்போது என்ன அர்த்தம்? 9 மீதம் இருக்கும்போது என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ரமலானுடைய அந்த மாதம் 29 நாட்களாக இருந்ததுன்னு சொன்னால் 20வது இரவு முடிஞ்சு 21வது இரவு ஆரம்பிக்குது பாரு, நாளைக்கு ஆரம்பிக்கும் போது 21வது இரவு. ஒருவேளை இந்த ரமலான் 29 நாட் தான் வருதுன்னு சொன்னாங்க. மாதம் என்பது 29 வரும், 30 வரும். ஒருவேளை இந்த மாதம் 29ஆக இருந்ததுன்னா நாளைக்கு 21 இரவு நம்ம தொழுவு போகிறோம் பாருங்க, அதுதான் மீதம் 9 இருக்கும் போது. ஒருவேளை ரமலானுடைய மாதம் 30ஆக இருந்ததுன்னா 30 நாள் நோன்பு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா 21 நோன்பு, நாளைக்கு நம்ம நோன்பு என்ன செய்வோம், கேமரா தொழுவோம் பாருங்க, தொழுதுட்டு மறுநாள் நோன்பை பிடிச்சிட்டு 22வது அந்த இரவு வருது பாருங்க, அதுதான் மாதம் 30ஆக இருந்தால் மீதம் 9. 29ஆக இருந்தால் மாதம் 20 நோன்பு முடிச்சு 21 நோன்பு 20 வருது பாருங்க, 21 நோன்பு 20 வருது பாருங்க, அதுதான் மீதம் 9ன்னு அர்த்தம். ஒருவேளை மாதம் 30 என்று சொன்னால் 21 நோன்பை முடிச்சுட்டு 22 நோன்புக்கு நம்ம என்ட்ராகிறோம் பாருங்க, நுழையிறோம் பாருங்க கேமல்லையில, அதுதான் என்ன மீதம் 9. அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க மீதம் 7 இருக்கும்போது, 7னா என்ன, மாதம் என்பது 29ஆக இருந்தால் 22வது நோன்பை முடித்து விட்டு 23வது கேமலையில் நுழையிறோம் பாருங்க, அதுதான் மீதம் 7ன்னு அர்த்தம். ஒருவேளை மாதம் 30ஆக இருந்ததுன்னா ரமலான் மாதம், அப்ப என்ன அர்த்தம், 23வது நோன்பை முடிச்சுட்டு 24வது நோன்பு தொழுகிறோம் பாருங்க கியாமுல் அன்றைய இரவு. அப்ப ரசூல்லா இந்த ஹதீஸ்ல ஒற்றைப்படையும் குறிக்கிற மாதிரி சொல்றாங்க, இரட்டைப்படையும் குறிக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒற்றைப்படையில மட்டுமல்ல, இரட்டைப்படையிலையும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றைப்படையில தேட சொன்ன மாதிரி இரட்டைப்படையிலும் தேட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். அடுத்து பாருங்க, 3வது ஒரு அறிவிப்பு என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மன் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அபு சயீத் அல் குத்ரி என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. அதுல அந்த அபு சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபல்தமிஸூஹு ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான், ரமலானுடைய அந்த கடைசி 10ல் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். தமிஸூஹா ஃபித் தாசியாத்தி வஸ்ஸாபியாத்தி வல் காமிஸத்தி, நீங்கள் அந்த லைலத்துல் கத்ரை 9ல் 7ல் 5ல் தேடுங்கள் என்று சொல்றாங்க. அப்போ அபு சயீத் அல் குத்ரி என்ற சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி கிட்ட அந்த அறிவிப்பாளர் கேட்குறாங்க, அவங்ககிட்ட அறிவிக்கிறவங்க, இந்த இடத்துல ரசூல்லா 9ல் தேடுங்க, 7ல் தேடுங்க, 5ல் தேடுங்கன்னு சொன்னாங்களே, இது முஸ்லீம்ல 2172 நம்பர் ஹதீஸ், 2172 நம்பர் ஹதீஸ் தேடுங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவங்க விளக்குறாங்க பாருங்க. இதா மதத் வாஹிதத்துன் வைஷ்ரூன் ஃபல்லதி தலிஹா சின்தைனி வைஷ்ரீன் ஃபையத் தாசியா, 21 நோன்பு முடிஞ்சு 22 நோன்பு ஸ்டார்ட் ஆகுது கியாமுல் லைல், அதுதான் 9ன்னு அர்த்தம். இது 9ன்னு சொன்னாங்களே, அதுக்கு அதுதான் அர்த்தம். இதா மதத் தலாசு வைஷ்ரூன் ஃபல்லதி தலிஹா சாபியா, 23 நோன்பு முடிஞ்சு 24 நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் 7ன்னு அர்த்தம், மீதம் 7ன்னு அர்த்தம். இதா மதா ஹம்சு வைஷ்ரூன் ஃபல்லதி தலிஹா அல் காமிஸா, அதாவது 25 நோன்பு முடிஞ்சு 26 நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் மீதம் 5ன்னு அர்த்தம். என்ன செய்யறாங்க, விலைக்கு சொல்றாங்க. இப்போ இந்த சஹாபி தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, லைலத்துல் கத்ரை இரட்டைப்படை இரவுல தேடுங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்றாங்க. அப்போ 3 விதமாக ஹதீஸ் வருது, ஒற்றைப்படை இரவுல தேடுங்கன்னு வருது. சில அறிவிப்புகள் எப்படி 2வது எப்படி வருது, ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லாமல் பொதுவாக வருது. இப்போ 2லையும் தேடணும். 3வது ஒரு அறிவிப்பு எப்படி வருது, சூழாவை தொட்டு அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன விளக்க சொல்றாங்க, இரட்டைப்படையில தான் தேடணும். அர்ராவி அதிராபி ரிவாயத் மின் கைரி, அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சஹாபி, மற்றவங்களை காட்டிலும் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க நல்லா விளங்கிக்குவாங்க, அவங்க நல்லா விளங்கி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களே சொல்றாங்க இரட்டைப்படை இரவு தேடுங்கன்ற. அப்போ லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரே ஒற்றைப்படை இரவுகளில் மட்டும் வராது, இரட்டைப்படை இரவுகளையும் வரும். அதனால தான் ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், அவங்க படி வாழ்ந்த இமாம்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவு என்பது எல்லா ஆண்டும் ஒரே இரவு வராது, அது ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி வரும். ஒரு ஆண்டு லைலத்துல் கத்ர் 27 வந்துச்சா, அடுத்த வருஷம் 27 கிடையாது, 25ல் வரலாம், 23லையும் வரலாம், 24லையும் வரலாம், 26லையும் வரலாம், 29லையும் வரலாம், 27லையும் வரலாம். ஆக லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இந்த இரவு கடைசி 10 நாளும் தேடுவது தான் சரியானது. ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, கடைசி 10 நாள் லைலத்துல் கத்ரில் ஈடுபடுறதா, இபாதத்தை ஈடுபட்டு லைலத்துல் கத்ரை தேடுவது தான்
மிக மிக பேணுதலானது. அதுதான் மார்க்க ஆதாரங்கள் ஆய்வுகளுக்கு உட்பட்டு சரியான ஆய்வாகவும் தெரிகிறது. ஆக நிமிக்க அல்லாஹ்வியார்களே, இந்த கடைசி 10 நாள் ஒற்றைப்படை மட்டுமல்ல, கடைசி 10 நாளும் ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ எல்லா இரவுகளுமே நாம் லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக வேண்டியும் இபாதத்துகள் அதிகமாக ஈடுபடுவதற்காக என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். ஆக தொடர்பான விஷயத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.